நீதிமன்றத்துக்கு ஒரு எல்லை இருக்கு, அது அரசியலமைப்பு சட்டப்படி செயல்படணும். ஒரு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு எல்லா பக்கமும் போக முடியுமான்னு கேட்குறாங்க. 142 கொடுத்துருக்குன்றக்காக பாஸ் பண்ண முடியுமா எல்லா பில்லுகளையும்? டு டூ கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பிட்வீன் தி பார்ட்டி தே கேன் இன்வோக் 142 ஆர்டிகல் 142 கிளீனாக சொல்லுது. 142ல் அதாவது ஒரு பிரச்சனை வந்து சமூகத்துக்கு தேவையான பிரச்சனையாக இருக்கிறது, அந்த சமூகத்தை வந்து அது அதனால் அந்த தீர்ப்பு வந்து அதனால் சமூகத்துக்கு பலனளிக்கும். நீங்கள் சொன்னீங்கல்ல, அது அரிதிலும் அரிதாக இன்வோக் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே, அது உண்மைதான். அப்படிங்கிறப்ப ஒரு மசோதாவை ஒரு ஆளுகிற கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தீர்மானமாக கொண்டு வரப்பட்ட மசோதாவை அனுப்பி வைக்கிற போது ஒரு நியமனம் செய்யப்பட்ட ஒன்றிய அரசாங்கம் யார் நியமிக்கிறதோ அப்படி நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் அமர்ந்து கொண்டு அந்த மசோதாவை கிடப்பில் போட்டு வைத்திருந்தால், காலக்கெடுவே இல்லாமல் கிடப்பில் போட்டு வைத்திருந்தால் அது நியாயமா? இந்த தீர்ப்புல அதை ஏத்துக்கிறாங்க சார். ஆளுநருக்கு டைம் ஃப்ரேம் பண்ணுங்க ஓகே அப்படின்னு ஏத்துக்கிறாங்க. ஆனா அந்த கிளியரன்ஸை இவங்க கொடுக்கறாங்க, அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு இவங்க டைம் ஃப்ரேம் பண்றாங்க. ஆமா, பண்ணிதானே குடியரசு. அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. குடியரசுத் தலைவர் எல்லாரும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லையே. சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர். ஆனா குடியரசுத் தலைவருக்கு இருக்கக்கூடிய வீட்டோன்றது ஒன்றை நிறுத்தி வைக்கக்கூடியதே ஒரு முடிவு தானே. அது வீட்டோ பவரை யூஸ் பண்ண முடியாதுன்னு தான் நாங்க சொல்றோம். குடியரசுத் தலைவர் வீட்டோ பவர் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணம் வந்து கருணை மனுவை குடியரசுத் தலைவர் நிறுத்தி வைக்கிறது, முடிவெடுக்காமல் இருப்பதே ஒரு முடிவு அப்படின்னு. அது ஆளுநர் சொல்ல முடியாது, குடியரசுத் தலைவர் சொல்லலாம்ல. எவ்வளவு காலம் அதுக்கு சார்? அதுல தானே சார் இன்னைக்கு பேரவைகள் வெளியே வந்தாங்க. உதாரணத்துக்கு முடிவெடுக்காமல் இருந்ததுனால தானே அவங்க விடுதலை அடைந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். 1991 நடந்த உதாரணத்தை சொல்றேன். அப்ப பிரசிடென்ட் வந்து ஆர் வெங்கட்ராமன். அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கர்நாடகாவுடைய முதலமைச்சராக இருந்தவர் பங்காரப்பா. அப்போ வந்து அட்டார்னி ஜெனரல் இருந்தவர் ஜி ராமசாமி. நல்ல வேலையாக போச்சது. அவரும் தமிழராக போயிட்டார், குடியரசுத் தலைவரும் தமிழராக போயிட்டார். அப்போ அட்வொகேட் ஜெனரல் திரு கே சுப்பிரமணியர், மூத்த வழக்கறிஞர் கே சுப்பிரமணியர். ஜாதி பார்க்கக்கூடாது, மொழி பார்க்கலாமா? ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், மொழி பார்க்குறது விடுங்க நீங்கள் இருங்க. அப்படி வந்து இருக்கிறப்ப அந்த 3 பேரும் அங்கே இருக்கிறப்ப பங்காரப்பா ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு, ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாரு. அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா, காவிரி பிரச்சனை, காவிரி நதி குடகுகள் உற்பத்தி ஆகிறது. அந்த குடகு இருப்பது கர்நாடக மாநிலத்தில். எங்கள் மாநிலத்தில் உற்பத்தி ஆகிற காவிரி தண்ணீர் எங்கள் மாநிலத்திற்குள் ஓடுகிறது. அதை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு மிச்சம் இருந்தால், அவசியம் ஏற்பட்டால், தேவைப்பட்டால், மீதி இருந்தால் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு தருவோம் அப்படின்னு ஒரு ஆர்டினன்ஸ் போடுறாரு. யார்? பங்காரப்பா. அப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து அதிமுக ஆட்சி வந்து நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போ திரும்ப அந்த தீர்ப்பு போட்ட பிறகு, அப்போ நான் ஏடிஎம்கில் இருக்கிறேன், அதனால சொல்கிறேன், அது எனக்கு தெரிஞ்சதுனால. அப்போ உடனே சுப்ரீம் கோர்ட், உடனே ஹைகோர்ட்டு இவர்கிட்ட போகிறாங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட போகிறாங்க, இப்படி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டிருக்காங்களே, இது என்ன பண்ணலாம்னு. அவர் உடனே சுப்ரீம் கோர்ட்டிட்ட கேள்வி கேட்குறாரு, இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இப்போ சொன்னீங்களே ஆர்டிகல் 142 படி குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு வந்து தேவை ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்கலாம், தன்னுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கு ஆர்டிகல் 142ல். அதுபடி கேட்குற போது அதே மாதிரி ஆர் வெங்கட்ராமன் கேட்குறார். அப்போ ரங்கநாத் மிஸ்ரா சிஜே 5 பேர் கூட நீதிபதிகள் ஒன்றா உட்காந்து அந்த வழக்கை விசாரித்து அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடக நீதிமன்றம் கொண்டு வந்த ஆர்டினன்ஸ் தப்பு. யார்? குடியரசுத் தலைவர் சொல்கிறார், ஆர்டினன்ஸ் கொண்டு வந்தது தப்பு. அப்போ யாருடைய ஆதரவு தீர்ப்பை கேட்டு சொல்கிறாரு? உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கேட்டு தான் சொல்லுகிறார். அதனால் அது தப்பு, அது மாதிரி தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. கர்நாடகம் சொல்றது தவறு, தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? தண்ணி வந்துட்டா கரெக்ட். அந்த டாபிக் போனா காரணம் வந்துச்சு இல்ல. நான் என்ன கேட்கிறேன், அது மாதிரி குடியரசுத் தலைவர் அவருக்கு சந்தேகம் ஏற்படுமே ஆனால் ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை நிறுத்தி வைப்பதை விட உச்சநீதிமன்றத்திடம் கேட்பது தவறு இல்லை, கேட்கலாம் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் வந்து உரிமை இருக்கிற போது இவர் வந்து துணை குடியரசுத் தலைவர், அவங்க அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் சும்மா அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவரை நீங்கள் வந்து இவருக்கு சம்பந்தமே இல்லாமல் இவர் என்ன ஒரு உள்நாட்டு புதிய நாடாளுமன்றத்தை இவங்க நடத்துகிறார்களா என்றெல்லாம் ஒரு கேள்வியை கேட்பது, அப்போ உச்சநீதிமன்றத்தை இவர் வந்து கேள்வி கேட்பதை போலத்தான் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லையா? உச்சநீதிமன்றம் தான் கேள்வி கேட்கிறாரு. அது அதிகாரத்தை மீறி அவர் கேள்வி கேட்கிறார். அவர் சொல்றது எங்களுக்கு சட்டம் இயற்றக்கூடிய பாராளுமன்றத்திற்கு அரசியலமைப்புக்கு இல்லாத அதிகாரத்தை நீங்க உச்சநீதிமன்றம் எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது.
அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை கேட்பதற்கு உரிமை இருக்கிறது உச்சநீதிமன்றத்திலும் என்று சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க நீதிமன்றமே முடிவு பண்ணி அப்படி இருக்கிற போது அப்புறம் அவங்க நீதிமன்றம் சொல்வதற்கு ஏன் இப்ப நீங்க வந்து சர்க்காரியா கமிஷன் இல்ல ஒரு கேஸ் சார் எல்லாத்துக்கும் 3 மாசத்துல முடிவெடுத்த முடியுமா? குடியரசுத் தலைவர் கொஞ்சம் முடிவெடுக்க முடியலைன்னா அதுக்கான காலக்கெடுவை இதுக்கான காரணங்களால் முடிவெடுக்க கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கு. அதனால நீங்க வந்து இதை நீங்க இதுக்கான விளக்கம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி மாநில அரசுக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ ஒன்றிய அரசுக்கோ அவர் சொல்லலாம். காலக்கெடு அவங்க கேட்டுக்கலாம், அவர் கேட்டுக்கிட்டு அவங்க கொடுக்கலாம், ஒத்தி வைக்கலாம். அதுக்கும் முடியாம அவங்க குடியரசுத் தலைவர் பையன் செய்யாமல் இருந்தா அவருக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லாமல் இருந்தால் தமிழக அரசு மட்டும் நான் சொல்றேன், ஏன்னா அந்த அரசாங்கத்தினால தமிழக அரசு வழக்கு போடலாம் குடியரசுத் தலைவர் மீது என்று தீர்ப்பு இருக்கிறது என்று வழக்கு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரசியலமைப்பு சட்டத்தில். குடியரசுத் தலைவர் இதற்கு அப்பாற்பட்டவர் அல்ல, அவர் காலக்கெடு பண்ண முடியாது. அதனாலதான் இந்த 3 மாதம் இது வந்து நான் சொல்லுங்க 2016 இதுல வந்து உங்களுக்கு பிப்ரவரி 4ஆம் தேதி இது சொல்றேன், பிப்ரவரி 4ஆம் தேதி 2014 இது வந்து என்னாச்சுன்னா 2016 பிப்ரவரி 4 வந்து குறிப்பான உள்துறை அமைச்சகத்திலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து 3 மாத காலக்கெடு குடியரசுத் தலைவருக்கு, இது இன்னைக்கு இல்ல 2014 கொடுத்துட்டாங்க. ஓகே, அது உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்காங்க. திரு குமார், இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் சொல்றார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்காக குரல் கொடுக்கிறாரா இல்ல மத்திய அரசின் குரலா உச்சநீதிமன்றத்தை எதிர்க்கிறாரா? திரு நம்முடைய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து 100% சரியானது. நான் இந்த தீர்ப்பு வந்த அன்றே நான் இதே வார்த்தையை அவர் பயன்படுத்தின வார்த்தையை நான் எல்லா பயன்படுத்தியிருக்கின்றேன். ஆமாம், உங்கள் விவாதத்தில் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் பல சேனல்களில் நான் அதே கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் என்று சொன்னால் 142 பற்றி நம்முடைய அன்பு சகோதரர் திரு கலைமணி அவர்கள் கலைராஜன் அவர்கள் சொன்னது 142ல கிரே ஏரியா, அதாவது சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சட்டத்தில் காண முடியாது, அது எல்லாம் ஒரு நியரஸ்டாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு கிரே ஏரியா இருந்தது என்றால் அதை வந்து நிரப்புவதற்கு நீதித்துறைக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கார்கள். அந்த ப்ரொவிஷன் தான் 142. அதுவும் பாராளுமன்றம் இயற்றிய சட்டத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. பாராளுமன்றம் அடுத்த ஆடியன்ஸ் பாஸ் பண்ண வரைக்கும் தான் அது இருக்கணும்னு இருக்கிறது. 142 போக்கிட்ட இருந்தால் நீங்கள் தட்டி படித்து பார்த்துக்கலாம். ஆக இப்படி தான் இருக்கிறது. ஆனால் இந்த நீதிமன்றம், இந்த நீதிபதிகள் இருவரும் தலைவிரி கோலத்திலே இந்த அவசரப்பட்டு இந்த தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள். ஆனால் நாம் இந்திய குடிமக்கள் யாவரும் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஏற்றாக வேண்டும். அது மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ, திருப்தி இருக்கோ இல்லையோ, நாம் அதை வந்து அதற்கு எதிரான எதுவும் பேச முடியாது, விமர்சிக்கலாமே தவிர உள்நோக்கு கற்பிக்க முடியாது. ஆனால் இப்போ என்ன நடக்க போகிறது என்றால் மத்திய அரசு அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க போகிறது. குடியரசுத் தலைவர் மீது வழக்கு தொடரலாம் அப்படி என்று அன்பு சகோதரர் கலைராஜன் அவர்கள் சொன்னார்கள். அது கண்டிப்பாக தவறு. இந்த நாட்டினுடைய சட்டங்கள் அத்தனையும் குடியரசுத் தலைவர் பெயரிலே ஏற்றப்படுகிறது. அவருடைய உத்தரவு எல்லாமே ஆட்சி முறை நிர்வாகம் அத்தனையும் அவருடைய கையெழுத்தின் கீழ் தான் நடக்கிறது. அவரை வந்து கேள்வி கேட்பதற்கு கூட அவரை வந்து நீதிமன்றத்துக்கு கூட வரவழைக்கலான்னு சொல்லிடுவாங்க போல் தெரியுது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தவறானது. அரசியல் சாசனத்தினுடைய நிபுணத்துவம் புரிந்தவர்கள் இதை சொல்ல மாட்டார்கள். அதனால தான் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் 3க்கும் தனித்தனியான அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஜுடிஷியரி அதாவது லெஜிஸ்லேச்சர் சட்டம் இயற்ற வேண்டியதும், எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இயற்றிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டியதும், அதே போல் ஜுடிஷியரி அரசியல் சாசனப்படி அதை விதி பெறலாமல், அதை மீறாமல், அதற்கு மாற்று கருத்து இல்லாமல் யார் நடந்தாலும் அவர்கள் அதை மீறி நடக்கிறவர்களை அழைத்து தண்டித்து விசாரித்து விளக்கமளிக்க வேண்டியது நீதித்துறையினுடைய பொறுப்பு, தண்டிக்க வேண்டியது நீதித்துறையுடைய பொறுப்பு. அதே சமயத்தில் ஒரு பேப்பர் வெயிட்டை கூட இவங்க தூக்கி அப்படி வைக்க முடியாது. பேப்பர் வெயிட்டை தூக்கி தனியாக இதில் இருந்து அதில் வைக்கலான்னா வைக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணலாமே தவிர ஒருவேளை குடியரசுத் தலைவரை அணுகியிருக்கலாம், அல்லது உள்துறைக்கு கடிதம் அனுப்பியிருக்கலாம், அல்லது பிரசிடென்ட் இவரை கேட்டிருக்கலாம், உச்சநீதிமன்ற நீதிபதியை அழைத்து அதை பற்றி பேசியிருக்கலாம். அதையெல்லாம் மத்திய அரசு செய்ய தவறிவிட்டது. ஆகையினாலே இதெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு விபரீதம் நடந்திருக்கிறது. இது நாட்டுக்கே பெரிய அவமானம். இந்த குடியரசுத் தலைவருக்கு எதிரான ஒரு முடிவு, கவர்னருக்கு எதிரான முடிவு அல்ல,
கவர்னர் இல்ல சார் அதே இல்ல ஒரு இடத்துல குடியரசுத் இல்ல தலைவர் சார் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரீமா போகுது அப்படின்றப்போ ஒன்னு இவர் கிளியர் பண்ண வேண்டிய மசோதாக்களை கிளியர் பண்ணாம ஒன்னு ரிஜெக்ட் பண்ணணும் இல்ல கிளியர் பண்ணணும். குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பார் அப்படின்னு அனுப்புறப்போ அவருக்கும் சேர்த்து டைம் ஃப்ரேம் பண்ண வேண்டிய தேவை இருக்குல்ல. இது பொதுவா வந்து எல்லா மசோதாக்களுக்கும் டைரக்டா மத்திய அரசு போடக்கூடிய மசோதா கருணை மனு அதுக்கெல்லாம் பொருந்துமான்ற ஒரு கேள்வி இருக்கு. மாநில அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஆளுநருடைய முடிவுக்கு முடிவெடுக்காத குடியரசுத் தலைவருக்கு முடிவு வேணும்ல. ஒரு நிமிஷம் நல்ல பொறுமையாக கேளுங்க, நான் இப்போ முடிச்சிடுறேன். அதாவது இந்த 10 பில்லுமே பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்டது, வேந்தர் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. அப்போ அதில் அதனுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? இது ஆரம்பிக்கும் போது 1956 யூஜிசி ஆக்ட் ஃப்ரேம் பண்ண காலத்தில் என்ன அதனுடைய கிரவுண்ட் ரூல்ஸ் என்ன? இது வந்து குடியரசுத் தலைவர், அதுக்கு இந்தியா பூராத்துக்கும் அவர் சான்சலராக இருப்பார், மாநிலத்துக்கு மாநில ஆளுநர்கள் இருப்பார்கள் என்று அது கிரவுண்ட் ரூல்ஸே அப்படித்தான். பல்கலைக்கழகத்தினுடைய தரத்தை உயர்த்துவதற்கும் கிராண்ட் கொடுப்பதற்கும் ஸ்டடி ரிசர்ச்சுக்கெல்லாம் உதவுவதற்காகவும் உருவாக்கப்பட்ட பிரிட்டனில் இருக்கிறதை போல இங்கே உருவாக்க வேண்டும் என்று டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆகையினால தான் அதை குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பியிருந்தார். குடியரசுத் தலைவர் சட்டம் 200 201 இதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. குடியரசுத் தலைவர் 201 பற்றி யாருமே பேசல. 201 தெளிவாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினால் குடியரசுத் தலைவர் கிடப்பில் வைக்கலாம், அதை பற்றி ஆளுநர் தெரிவிக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவரே தெரிவிக்கலாம், அது பரிசீலனை இருக்கிறதுன்னு சொல்லலாம். இப்படியெல்லாம் தான் இருக்கிறது. அதற்காக 3 மாசத்துக்குள்ள தீர்வு காணணுங்கிறது அது எந்த இடத்துலையும் இல்லை, சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இல்லை. ஆகையினால புதுசாக இந்த 2 நீதிபதிகளும் நம்ம மகாதேவன் என்பவர் நம்ம ஊர்ல இருந்து போனவர் தான், அவர் ரொம்ப ஜூனியர் ஜட்ஜி தான். அதுக்குள்ள போக கூடாது, உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கு, அதோட நிப்பாட்டி. நான் அதுக்குள்ள போகல. நான் இதுக்கு மேல இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இதை வந்து மத்திய அரசு ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ண போறாங்க. இது ஸ்டே ஆயிடும். இதெல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இல்ல இந்த ஆர்டினன்ஸ் வந்து குடியரசுத் தலைவருக்கு டைம் ஃப்ரேம் பண்ணத பத்தியா இல்ல 142 பத்தியா? 142 இல்ல, அதாவது 142ல இவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க பாராளுமன்றம் செய்ய வேண்டிய வேலையை நீதிமன்றம் செய்ய முடியாது. அதை வந்து ஸ்டே பண்ணிட்டு அவங்க ஃப்ரேம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்க இவங்களோட சஜஷன் அங்க கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி, ஓகே, கேப்போம். 4 சான்சஸ் இருக்கு. 4 சான்சஸ் இதே நீதிபதிகள்கிட்ட இதே நீதியில் ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இதே நீதிபதிகள்கிட்ட கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீதிபதி அறையில் இருந்தே அதுக்கான திருத்தங்களை செய்யலாம். அப்படி இல்லைன்னா ரெவ்யூ போடலாம், அரசியல் சாசன பெஞ்சுக்கு அனுப்பலாம். இதெல்லாம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலோடு நடத்த வேண்டும். அப்படி பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து இதுக்கு நீங்களே திருத்தம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் அது சட்டமாகிவிடும். அப்படித்தான் இது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே.